உங்கள் நலவரப்பி ஜோதிடர் ஜே சுவாமிநாதன். அறிவோம் நன்றார்க, குருவாழ்க, குருவே துணை. இன்றைய பதிவாக கண் திருஷ்டி என்ன பண்ணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். பொதுவாக அந்த சொல்லுவாங்கள்ல, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னுவாங்க. பொதுவாக அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது, கண் திருஷ்டி ஓமல் அப்படிங்கிறது, இது ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்து அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், இல்லை நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் அதை விரிக்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுலேயே நம்ம குடும்பத்துக்குள்ளாக ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ஒரு குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகளை உண்டு பண்ணும். கணவன் மனைவிக்குள்ளாக சில வாக்குவாதங்கள், சில போராட்டங்கள் அப்படிங்கிறத உருவாக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் திருஷ்டி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை அதிகமாக விரயம் பண்ணும். அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு அடிக்கடி எடுத்துவிடும். இப்போ மனைவிக்கு சரியாக போச்சுன்னா குழந்தைகளுக்கு, குழந்தைகள் சரியாக போச்சுன்னா கணவருக்குங்கிற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மருத்துவ செலவுகளை உருவாக்கும். சரி, அப்போ இந்த கண் திருஷ்டியிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு, தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? சில சிம்பிளான பரிகாரம் பண்ணலாம். எப்படி? வாசற்படியில் மற்றவர்களுடைய பார்வைப்படுகின்ற மாதிரி ஒரு கண்ணாடி வைக்கலாம். அவங்களுடைய இதை பார்க்குறவங்க மூஞ்சி அதிலேயே தெரியும் பொழுது அந்த தோஷம் என்பது குறைகிறது. அடுத்தது சோற்று கத்தாழை. இந்த சோத்து கத்தாழை வாசற்படிக்கு முன்னாடியும் வளர்க்கலாம், வாசற்படிக்கு மேலேயும் கட்டி வைக்கலாம். இது மாதிரி செய்யும்போது அந்த சோத்து கத்தாழையாகப்பட்டது அந்த கண் திருஷ்டிகளை குறைக்கும் என்பது வைதிகள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான் எலும்பிச்சம்பழம். இந்த எலும்பிச்சக்கனி மற்றவர்களுடைய பார்வைப்படுகின்ற இடத்தில் வைக்க வேண்டும் இல்லத்தில். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த செம்பு கிண்ணம் அல்லது அந்த செம்பில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் மாதிரி ஏதாவது வாங்கி அந்த டம்ளரில் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சிங்கனாக்க அந்த பார்வை அப்படிங்கிறது, இந்த கண் திருஷ்டி, சில பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் என்பது குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த செம்பில் போடக்கூடிய, செம்பு பாத்திரத்தில் இடக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பொதுவான ஒரு இடத்தில் மற்றவர்கள் பார்வைப்படுகின்ற மாதிரி நடு ஹாலில் வைக்கலாம். இல்லைங்க ஹாலில் வைக்க முடியாது அப்படிங்கும்போது சாமி அறையில் வைக்கலாம். அப்போ அந்த செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி பிடிச்சி அந்த செம்பு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சங்கனி வச்சு பச்சை கற்பூரம் அதில் ஒரு பீஸ் அதில் போட்டு வச்சிட்டிங்கனாக்க அந்த கண் திருஷ்டி, பில்லி சூனியம், போட்டி பராமைகள் அப்படிங்கிறதும் குறையும். அதே போல் நம்ம குடும்பத்தில் ஐஸ்வர்யமும் பெருகக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்தது அதே போல் இந்த எலுமிச்சம்பழம் அதை வாங்கி 4ஆக அறுத்து சுத்தமான குங்குமம் 4 இதுலையும் தடவி கொஞ்சோண்டு கல் உப்பு, அதாவது ஒரு பிளேட் வச்சுக்கிறீங்க, அந்த பிளேட்டில் இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து 4ஆக அறுத்து 4லையும் குங்குமத்தை வச்சு அந்த தட்டில் வச்சிடணும். 4 பீஸாக வச்சுட்டு அதில் சுற்றிலும் கொஞ்சம் கல் உப்பு அதில் வச்சு கால் படாத இடம், அதாவது பாதம் படாத இடங்கிறது நைட்டில் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது உங்கள் பெட்ரூமோ அல்லது மற்ற ஒரு இடத்துல, சாமி ரூமை தவிர மற்ற இடங்களில் அந்த எலுமிச்சம்பழத்தை தட்டோட ஒரு ஓரமாக வச்சுருக்கணும். அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை அந்த எலுமிச்சம்பழத்தையோ அந்த கல் உப்பையோ நீங்கள் யாரும் தொடக்கூடாது. அதை அப்படியே சுத்தமாக ஒரு கேரி பேக்கில் கொட்டி அதை எடுத்து கொண்டு போய் மற்றவர்கள் பாதம் படாத ஒரு இடத்துல, தண்ணியிலையோ ஓடையிலையோ குட்டையிலையோ, மொத்தத்தில் தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் கொட்டினா ரொம்ப நல்லது. இல்லைனா ஏதாவது மிதிப்படாத இடத்துல ஒரு ஓரமாக கொட்டினீங்கனாலும் தோஷங்கள் குறையும். இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற சிம்பிளான பரிகாரம். அடுத்தது ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. எதை? கால பைரவரை வழிபட சொல்கிறார். இந்த கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தேய்பிறையில் வரக்கூடிய, அதாவது பௌர்ணமிக்கும் பிற்பாடு, பௌர்ணமியிலிருந்து 8வது நாள் வரக்கூடிய அந்த அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அது என்னால் தேய்பிறை அஷ்டமியில் போக முடியாதுங்க அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் சாயந்தர நேரத்தில் 4:30 to 6 இந்த ராகுகால நேரத்தில் கால பைரவருக்கு அந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு. அதுலேயும் அவருக்கு இந்த கருப்பு திராட்சை மாலை கொடுத்து போடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கால பைரவரை வழிபடுவது மிக சிறப்பு. அப்போ இந்த ஆலய வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு படிப்படியாக அந்த தோஷங்கள் ஓரளவுக்கு குறையும். இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நமக்கு இந்த திருவையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவன் கோவில் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கால பைரவர் விசேஷமாக இருக்குங்க. அதுலேயும் அர்த்தஜாம பூஜைங்கிற நைட்டு 12 மணிக்கு அதில் யாகங்கள் செய்கிறாங்க. அது இன்னும் சிறப்பான ஒரு வழிபாடுகளை கொடுக்கும். அப்போ இந்த கண் திருஷ்டி, போட்டி பொறாமைகளை இது விடுபடுத்தும். அடுத்ததாக அடுத்த ஆலய வழிபாடுங்கிறது அமாவாசை அன்று.
ஐவர்வாடி என்று சொல்லக்கூடிய ஐயாவாடி கும்பகோணத்திலிருந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த அம்பாளை போய் தரிசனம் பண்ணி வரும்போது கண் திருஷ்டியாக இருந்தாலும், பில்லி சூனியமாக இருந்தாலும், போட்டி பொறாமைகள், தொழில் தடை, குடும்ப பிரச்சனை, பணத்தடை, பண சிக்கல்கள், இந்த வரக்கூடிய அந்த விரோதிகளால் கண் திருஷ்டி, பில்லி சூனியத்திலிருந்து சகல பிரச்சனைகளிலும் ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். இது கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல். இந்த ஐயாவாடி மிருத்யங்கரா தேவி என்று சொல்லக்கூடிய ஆலயம். இப்படி இந்த ஆலய வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த போட்டி பொறாமைகளுக்கு விடுபட்டு வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.